நான் உங்கள் சாலை நிசாம் WAGONZONE கார் ஒர்க் ஷாப் வந்து ரிகார்டிங் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லா கார் யூஸருமே இதை வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். எல்லாருமே காரை மெயின்டைன் பண்ணுறீங்க, எல்லா மைண்ட்லேயே இருக்கிறது ஒரு இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரலாக ஒரு வாட்டர் வாஷ், ஜென்ரல் செக்அப் இது மட்டும் பண்ணிக்கிறீங்க. இப்போ இந்த வெயில் காலத்தில் இப்போ நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய காரில் வந்து எலக்ட்ரிக்கல் திங்ஸ் இருக்குது. இந்த எலக்ட்ரிக்கல் திங்ஸ் எல்லாம் ப்ராப்பராக எலக்ட்ரிக்கல் லீக் இல்லாமல் இருக்கா? ஏன்னா இந்த வெயில் காலத்தில் எலக்ட்ரிக்கல் ஒயரிங்கில் இதிலெல்லாம் உங்களுக்கு லீக் இருந்ததுன்னா வண்டி வந்து உங்களுக்கு ஃபயர் ஆகிறதுக்கோ இல்லை எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர் ஆகிறதுக்கோ வந்து வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் திங்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து செக் பண்ணிக்கோங்க ஒரு ப்ராப்பர் கேரேஜில். அதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து காருக்குள்ள முக்கியமான ஒரு விஷயம் வந்து இன்ஜின். ஸோ அந்த இன்ஜின் வந்து உங்களுக்கு கூலிங்காக வச்சுக்கிறது ஒரு ரேடியேட்டர் ஃபேன். ஸோ அந்த ரேடியேட்டர் ஃபேனில் ஒயரிங் இருக்குது, கப்ளர் இருக்குது. இதில் வந்து அந்த கப்ளர் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டர்மாக நீங்கள் ரன் பண்ணும்போது நிறைய பேர் செக் பண்ண மாட்டாங்க, இந்த கப்ளர் வந்து லூஸ் ஆகிடும். ஸோ நம்ம லாங் டிரைவ் போகும்போது அந்த கப்ளர் கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகி ஃபேன் வந்து ப்ராப்பராக ஓடாது, இல்லை ஃபேன் ஓடாமல் நின்றும். ஸோ அதனால் ஃபேன் நின்றுச்சுன்னா உங்களுக்கு இன்ஜின் வந்து ஓவர் ஹீட் ஆகி உங்களோட இன்ஜினோட ஹெட்டு, வால்வு, இன்ஜினில் ஒரு பெரிய செலவு வச்சிடும், இன்ஜின் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அது வந்து நீங்கள் ப்ராப்பராக ஒரு இடத்துல நீங்கள் சர்வீஸ் கொடுக்கும்போது நீங்கள் ரேடியேட்டர் ஃபேனு, இன்ஜின் கூட டெம்பரேச்சர் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. என்னுடைய டிஸ்கிரிப்ஷனும் நான் அதில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எதுவாக இருந்தாலும் எனி டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் அபவுட் த கார் நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். தேங்க்யூ ஃபாக்ஸ். இதுதான் உங்களுக்கு ரேடியேட்டர் ஃபேனு. இந்த கப்ளர் தான் உங்களுக்கு ரன்னிங்கில் வந்து அப்படியே லூஸ் ஆகிடும், அப்படியே வைப்ரேஷனில் ரொம்ப நாள் இது கவனிக்காமல் விட்டோம்னா அப்புறம் ஃபேன் வந்து ஸ்டாப் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ஜின் வந்து ஓவர் ஹீட் ஆகிடும். ஸோ இதை ப்ராப்பராக வந்து இந்த ஒயரிங் செக் பண்ணிவிட்டு இந்த கப்ளரை ப்ராப்பராக உட்கார வைக்கணும்.